இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வார் 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓபனிங்ல நம்ம இச்சிகோ சோல் சொசைட்டிக்கு வந்து இருக்கிறான். யாரும் கவலைப்படாதீங்க, அவனோட பான்காயை எதிரியால வந்து எடுக்க முடியலையாமா அப்படிங்கிற விஷயம்லாம் மற்ற கேப்டன்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே நம்ம ஹீரோ வரக்காக காத்திருக்கிறாங்களா. பட் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அவங்களால வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஐடியா இல்லாம நம்ம ஹீரோ வந்து அந்த பாஸ்டர் வழியா தான் வந்திருக்கான். சோ அங்க போறதுக்காக ஒரு யூனிட் வந்து அனுப்பி வைக்கிறாங்களா. அப்ப டக்குன்னு அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குதுல, அதோட ரூஃபை பொழந்துக்கிட்டு அந்த ஜீபோ இருக்கிறான்ல, அந்த வெளியில வந்து கேட் கீப்பர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அந்த ரிசர்ச் சென்டரே போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா அங்க எவனோ ஒருத்தன் அவனை கண்ட்ரோல் பண்றான் போல. அதுவே அந்த ஒரு கேஜுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம இச்சிகோமே அதை உடைக்க ட்ரை பண்ணுவானா. பட் அவனால முடியாது. அப்ப கரெக்டா போன் மறுபடியும் வருமா. அட்டன் பண்ண உடனே ஐயோ எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும் போது அந்த சைடு பார்த்தா யாராவது எங்களை வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, கேப்டன்ஸ் யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வந்து அலறிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த அலறல் சத்தம் வந்து நம்ம ஹீரோக்கு கேக்குது. பரவாயில்லையே, உள்ள அந்த பையன் வந்து ரொம்ப தான் போராடுறான் போலன்னு சொல்லி அந்த ஓபி வந்து வெளியே ஜாலியா நின்றுட்டு இருப்பானா. அடுத்தது என்ன, இவங்க ரெண்டு பேரையும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரே சேடையை வந்து திரும்பி பார்க்க டக்குன்னு அவனை யாரோ 2 துண்டா வெட்டுறாங்க. அது யாரான்னு சொல்லி உரஹாரா திரும்பி பார்த்தா உரஹாரோட கழுத்துலயே அவன் சோட வந்து வைக்கிறான். அந்த கேரக்டர் யாருன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. தெரிஞ்சதுன்னா ஸ்பாயில் பண்ணிடாதீங்க கமெண்ட்ல ப்ளீஸ். உள்ள இருக்கிற நம்ம ஹீரோமே அந்த கேஜை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக அவனோட கெட்ஸுக்காவையும் பயன்படுத்தி பார்ப்பான். ஆனா அதுவும் வேலைக்காகாது. அதுவே இங்க நம்ம பியாக்கியா இருக்கிறான்ல, அவன் அந்த ஆஸ்ட்ரோட்டை எடுத்து நிற்கும் போது ரெஞ்சி கிட்ட சொல்லுவான், நான் அவன் கூட சண்டை போடுறேன், அவன் எபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நீ அட்டாக் பண்ணுங்க போது வேணும்னா நம்ம ரோல்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, இல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட என்னோட பான்காய் வந்து கிடையாது, உங்ககிட்ட தான் உன்னோட பான்காய் இருக்குது, சோ அதனால நீ அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ரோட்டை எடுத்து நிற்கும் போது நம்ம பியாக்கியோட கை வந்து அப்படியே நடுங்குமா. என்ன அவங்க இது என் மேல ஏதாவது பாய்சன் இது யூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த ஆஸ்ட்ரோட் வந்து சொல்லுவான், என்ன உன் கையில நடுங்குது போல, ஏதாவது பாய்சன் இது நான் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா, அதுக்கு பேரு பாய்சன் இல்ல கண்ணு, நீ ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா நீ வந்து மறந்து போன ஒரு விஷயமா இருக்கும். நீ வந்து முதல்ல கேப்டனா மாறிட்டு அதுக்கப்புறம் நிறைய எதிரிகளை வந்து எதிர்த்து நின்று இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாறி நிக்கிற. ஆனா நீ மறந்து போனாலும் உனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் உன்னோட பயம்னு சொல்லும்போது என்னது கேப்டன் பயப்படுறாரா, இல்ல வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ரெஞ்சி நினைப்பான். ஒன்ஸ் என்னோட ஆரோஸ் மூலமா நீங்க உங்களோட பயத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வையேன், அடுத்து நான் என்னோட ஸ்வாடை எடுப்பேனா, ஸ்வாடை எடுத்து ரைட் சைட்ல ஸ்விங் பண்ணுவேனா, லெஃப்ட் சைட்ல ஸ்விங் பண்ணுவேனா, இல்ல ஸ்வாடை யூஸ் பண்ணாம சண்டை போடுவானா, இல்ல ஸ்வாட்ல வேற ஏதாவது ஒரு பவர் இருக்குமா, அடுத்து நான் என்னோட விரல தூக்குவேனா, இல்ல உன்னோட கையை வெட்டுவேனா, நான் மூச்சு இழுப்பனா, நான் மூச்சு விடுவேனா, நான் நடப்பனா வருவனான்னு சொல்லி நீ எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுட்டே இருப்ப. எல்லாத்தையும் நீ சந்தேக பார்வையில பார்த்து தான் ஆகணும். ஏன்னா என்னோட எந்த ஒரு ஆக்ஷன் கூட உன்னோட உயிரை வந்து வாங்கறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கிற வரைக்குமே உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பயம் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பயத்தையும் தாண்டி பண்ணி நின்றுட்டு இருக்கிற அப்படின்னா அதுக்கு உன்னோட ஷியர் வில் பவர் மட்டும் தான் காரணம். அது மேபி எங்களுக்கு ஒரு தடங்களா இருக்கலாங்கும் போது அவன் அட்டாக் பண்ண வருவானா, நீ என்ன பத்தின ஒரு பயத்துல வந்து மூழ்கி இருந்திருக்கங்கும் போது அப்ப நம்ம பியாக்கியா, ஆமா எல்லாருக்குமே பயம் இருக்கதான் செய்யும், பயம் இல்லாத எந்த ஒரு பேட்டிலுமே கிடையாது. ஆனா அந்த ஒரு பயத்தை நான் கான்கர் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன், அது இவ்வளவு தூரமா, இதுக்கப்புறம் பயப்பட எதுவும் இல்லங்கும் போது டக்குன்னு ரூக்கியா இறந்து போன மாதிரி அவனுக்கு தெரியுமா. ஒரு செகண்ட் நம்ம ஸ்லிப் ஆக வச்சு அப்படியே சோட இறக்கிட்டு பயம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீலை நம்மளால அனுபவத்து மூலமாவும் வலிமை மூலமாவும் கண்டிப்பா கான்கர் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தா அந்த ஒரு பயமே நமக்கு ஒரு பர்டிகுலர் காரணத்தால தான் உருவாக ஆரம்பிக்குது. அந்த ஒரு காரணத்தை நம்ம வந்து எடுத்து அந்த ஒரு காரணத்தை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லாம போகும். பட் உண்மையான பயங்களுக்கு எந்த ஒரு காரணமே தேவையில்லை, அதுக்கு உள்ளுணர்வு இருந்தா மட்டுமே போதுமானது. அந்த ஒரு பயத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. எப்படி உன்னை சுத்தி பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளும் உடம்பு மேல ஊர்னா அதை எப்படி தடுக்க முடியாதோ அந்த மாதிரியான ஒரு பயம் தான் உள்ளுணர்வு பயம்னு சொல்லும்போது டக்குனு பியாக்கியா கடுப்பாயிட்டு வேகமா சோட வந்து ஸ்விங் பண்ணுவான். அது எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓரமா போய் நின்னுட்டு நம்ம பியாக்கியோட பான்காய் இருக்குதுல்ல அதை வந்து பயன்படுத்துவான். ஆப்வியஸ்லி அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம பியாக்கியா அவனோட பான்காயாலேயே வந்து கம்ப்ளீட்டா அடிப்பட இதை பார்த்துட்டு இருந்த ரெஞ்சி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கேப்டனோட பான்காயை தொடர்றதுல உனக்கு தகுதி இல்லைன்னு அட்டாக் பண்ண போவான். பட் அதை அசால்ட்டா அவன் வந்து பிளாக் பண்ணிட்டு அப்படியே அவனை தூக்கி எறிஞ்சு அவன் மேலே அந்த பான்காய் வந்து பயன்படுத்தலான்னு போகும்போது பின்னாடி நம்ம பியாக்கையை எந்திரிப்பானா, எந்திரிச்சவனை பார்த்து திருப்பி நம்ம பியாக்கைய மேல அதே பான்காயை மறுபடியும் பயன்படுத்த மறுபடியும் இன்னொரு தேர்ட் அட்டாக் வந்து போகும்போது அதே இடத்துல அவன் வந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டா இறந்து போற மாதிரி இருக்கும்போது பியாக்கியாவை காப்பாத்துறதுக்காக ரெஞ்சி அவனோட பான்காயை பயன்படுத்தலான்னு போக கரெக்டா அந்த மாஸ்க் போட்டவன் ரெஞ்சி வந்து எட்டி உதைக்கிறானா. ஆஸ்னாட் அந்த மாஸ்க் போட்டவனை திட்டுவான், ஏண்டாடே அதான் அவன் பான்காய் யூஸ் பண்றான்னு தெரியுதுல, அதை எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கான உதச்சனை கேட்க, சாரிப்பா கேப்டன் கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன், போய் முதல்ல கலெக்ட் பண்ண டேட்டா புக்கை வந்து எடுத்து படிடாமா. சோ இங்க இருக்கிற எல்லாத்தோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரூக்கியா இருக்கிறாள், சோ அவளுமே நம்ம பியாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது சண்டை போட்டு இருக்கும்போது பாதியில போய் என்ன அசிங்கப்படுத்துறியா பொண்ணுன்னு சொல்லிட்டு ரூக்கியாவும் அதே இடத்துல ஸ்லைஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஓகே ஓரளவுக்கு சண்டை முடிஞ்சிச்சு போலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டர்ன் ரிட்டனோட லீடர் ஒருத்தன் ஜூ கிராம் அப்படின்னு இருப்பான், அவனும் இந்த யூஹாவாவும் ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம கென்பாச்சி வருவான். 3 ஸ்டர்ன்
ரவுண்ட் ட்ரெஸ்ஸா பொழந்து கட்டிட்டு தூக்கி அந்த இடத்துல வந்து போடுவான். எல்லாரும் டெட் பாடி. இதை பார்த்து ஷாக் ஆகி அந்த ஜூ கிராம் எப்படா அதை வந்து பண்ணனு கேட்க, முதல்ல ஒருத்தன் ஒரு பெரிய குரங்கு மாதிரி அந்த இடத்துல தவிக்கிட்டு இருந்தான், அவனை வந்து போட்டு தள்ளிட்டேன். அடுத்தது ஒருத்தன் பயங்கரமா வாய் பேசிட்டு இருந்தான், தொண்டையே கிழிச்சிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தா என்ன மாதிரியா வந்து காப்பி ஆயிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தான். என்ன மாதிரியான ஒரு காப்பி அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே இருந்ததோடவுமே இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணேன், அவ்வளவுதான் அவன் வந்து அதே இடத்துல காலி ஆயிட்டான். இப்படிதான் 3 பேரையும் முடிச்சேன். அதனால அமுல் பேபி நீ கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம யூஹாவா கூட வந்து சண்டை போவான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கிடையாது, டைரக்டா பாஸ் பேட்டில் தான். அதுவே நம்ம ஹீரோ இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறான்ல, அவனால வெளியே வர முடியாது. பட் இருந்தாலுமே அவனால மத்தவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து சென்ஸ் பண்ண முடியுதா. அதுல நம்ம பியாக்கியா ரெஞ்சி ரூக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கிருக்காங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வர உடனே அவனோட கெட்ஸ்கா வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான் தொடர்ந்து அதை வந்து உடைக்கிறதுக்காக. பட் வேலைக்கான மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ரிசர்ச் சென்டர் சேர்ந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்களா. பட் அவங்களால முடியாது. ஆல்ரெடி இருந்த இடமே வந்து பயங்கரமா டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ட்ரிஸ்கால் அப்படின்னு ஒருத்தன் நம்ம இசாக்கி இருக்கிறான்ல, அவனை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருப்பான். இன்னைக்கே நான் ஆல்ரெடி ஒரு 100 பேரை வந்து போட்டு தள்ளியிருந்திருப்பேன். ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லூட் நட் அந்த கீபே அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனை போட்டு தள்ளன. இப்ப நீ ஒரு லூட் நட்டா, உன்னை சேர்த்தா ஒரு 2 லூட் நட் அப்படிமானா. என்னது அப்படின்னா கீபே வந்து கொலை பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது, ஆமா எப்படி பண்ணன்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு அவனோட ஆரோ வந்து எடுத்து வீச டக்குன்னு அதை யாரோ உள்ள போந்து அடிக்கிறாங்க. நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோவா தான் இருக்கும். அண்ட் யமமோட்டோவை பார்த்தோன்னே அந்த ட்ரிஸ்கால் வந்து பயப்படவே இல்ல. அவன் வந்து இன்னுமே வந்து பயங்கர ஹாப்பி ஆகுறான். பாரா ஹெட் கேப்டன் யமமோட்டோ இன்னைக்கு ஒரு லக்கியான ஒரு டே. நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன் அவனோட லூட் நட்டா இருக்கிற அந்த ஒரு கீபே வந்து ஒரு 2000 வருஷமா அவனோட பான்காயை வந்து பயன்படுத்தினே இல்லையாமா. சோ அதனால அவனோட லூட் நட்டோட பான்காயை கடைசியோட பாக்குறியான்னு சொல்லிட்டு அந்த கீபேயோட பான்காயை ஆக்சுவலி அந்த ட்ரிஸ்கால் அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானா. டைரக்டா நம்ம ஹெட் கேப்டனையும் அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து போறாங்க. ஆக்சுவலி நம்ம கீபே இருக்கிறாருல, அவர் வந்து இந்த ஹெட் கேப்டன் யமமோட்டோ வந்து கொஞ்சம் யங்கா இருக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டைம் அவர்கிட்ட போயிட்டு என்ன வந்து உங்களோட ஒரு ரைட் ஹேண்டா வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நீ என்னோட ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, உன்னை நான் எப்படா சேர்த்திக்கிறது, அதெல்லாம் முடியாது கிளம்புடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எத்தனை தடவை தோறி விட்டாலுமே திருப்பி அவர் வந்து வந்துகிட்டே இருக்கேன். ஃபைனலா அவருமே கன்வின்ஸ் ஆயிட்டு சரி என்னோட ஸ்டூடெண்ட் ஆவது வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது இல்ல முடியாது அப்படின்றான். நான் வந்து ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றதுக்காக வரல, உங்களோட ரைட் ஹேண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டூடெண்டா நான் இருந்தேன் அப்படின்னா உங்களோட ஸ்டைல தான் நான் வந்து மிமிக் பண்ணிட்டு இருப்பேன். ஈவன் நான் இங்க டெய்லி வரேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்களே அது கிடையாது. ஏன்னா 1 மாசமா நான் இங்க வரவே இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் பான்காயை வந்து கத்துந்திருக்கேன் அப்படிங்கும்போது, ஓ பான்காயை கத்துந்திருக்கியா அப்படின்னா வா என்ன தோக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் 2 பேரும் சண்டை போடும்போது அந்த இடத்துல கீபே அவரோட பான்காயை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரா. பார்த்தா அது வந்து வெதரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம யமமோட்டோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி யமமோட்டோவை அவரால் தோக்கடிக்க முடியல. அப்படின்னாலுமே நம்ம யமமோட்டோட நெத்தியில வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு தழும்பு வந்து போட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த ஒரு தழும்புக்கு சொந்தக்காரரானவர் நம்ம கீபே தான். ஆனா இதை பார்த்து யமமோட்டோ வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாரு. இம்ப்ரெஸ் ஆனது மட்டும் இல்லாம உன்னோட பான்காய் வந்து ரொம்ப புதுசா இருக்குது, இப்பதான் நீ வந்து அதை கத்துந்திருக்க, சோ அதை நீ இனிமே வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவருமே கண்டிப்பா இதை வந்து நான் உங்களுக்காக வந்து உங்களால முடியாத நேரத்துல உங்களுக்காக மட்டுமே இந்த ஒரு பான்காயை வந்து நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லியிருப்பான். அவனோட வார்த்தையில வந்து எந்த ஒரு பொய்யும் எந்த ஒரு கலங்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யமமோட்டோ உணர்றது மட்டும் இல்லாம அவர் நினைச்ச மாதிரியே கீபே அந்த ஊர்லயே லைக் இந்த சோல் சொசைட்டி தான் அங்க இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சனா மாறி இருந்துட்டு அவரோட ஒரு ரைட் ஹேண்டாவும் இவ்வளவு வருஷமா இருந்திருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா கீபே கண்டிப்பா உன்னோட பான்காய் இவ்வளவு வீக்கா இருக்காதுன்னு சொல்லி அந்த பான்காயால டைரக்டா அட்டாக் ஆன நம்ம யமமோட்டோ நேரா போய் அந்த ட்ரிஸ்குல அதே இடத்துல பொசுக்கி விட்டுட்டு கீபேக்கான உண்மையான இறுதி மரியாதை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு அவர் டைரக்டா களத்துல வந்து இறங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருனாலையுமே வந்து நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ண முடியுதா. எல்லாருக்கும் வந்து புத்துணர்வு வந்து கிடைக்குது. கேப்டன் யமமோட்டோ உள்ள இறங்குறாருன்னா நாமளும் இந்த இடத்துல வந்து சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சண்டை போடுறதுக்காக தயாராக நம்ம கேப்டன் ஷன்னலா இருக்கிறான்ல அவன்லாம் திருப்பி பிளேட் எடுத்துக்கிட்டு எபா அந்த ஆளோட பிரசன்ஸை சென்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி லோ லெவலா இருக்கிறவங்க கிட்டயே தோத்து போறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு கோலையா வளர்த்திருக்கனாடா அப்படின்னு அவர் திட்டுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவரோட சோடை எடுத்துட்டு அவரும் களத்துல இறங்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.